பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 16a. இந்த பாடத்தில் நாம் சூரா அல் காஃபிரூன் மற்றும் இலக்கண பிரிவில் உன்சுர், உத்குர், உஅ்புத், உஹ்லுக் ஆகிய ஆர்டர் ஃபார்ம்களை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். கற்றல் குறிப்பாக சில விஷயங்களையும் நாம் கற்கவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய நிறைவு பகுதியில் திருக்குர்ஆனில் சுமார் 38,531 தடவை இடம்பெறுகின்ற 194 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த சூரா ஏராளமான மக்கள் இஸ்லாத்தில் இணைவதை பார்த்துவிட்ட மக்கத்து காஃபிர்கள் எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டும் இந்த இஸ்லாத்தினுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாத பொழுது நிறைவாக ஒரு கட்டத்திற்கு வருகிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இறைமறுப்பாளர்களின் தலைவர்கள் வந்து நபியிடத்திலே சொன்னார்கள், முஹம்மதே, ஓராண்டு காலம் நாங்கள் உமது கடவுளை வணங்குகிறோம், அதாவது அல்லாஹுவை வணங்குகிறோம். நீங்கள் அதற்கு பிறகு ஓராண்டு காலம் எங்களது கடவுள்களை நீங்கள் வணங்க வேண்டும் என்று நபியிடம் ஒரு சமரசம் செய்வதற்காக வருகிறார்கள். இதை மறுத்து இதற்கு பதில் கூறும் விதமாகத்தான் இந்த அத்தியாயம் இறங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரா அல் காஃபிரூன் மற்றும் இஹ்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் ஆகிய சூறாக்களை மக்ரிபினுடைய சுன்னத்து தொழுகையிலும் ஃபஜ்ரினுடைய சுன்னத்து தொழுகையிலேயும் வழமையாக ஓதி தொழுகின்ற வழமையை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் சில தோழர்களுக்கு இந்த சூறாவை ஓதும்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த சூறாவை ஓதி வருவது நம்மை இணை வைப்பதிலிருந்தும் நீக்குவதற்கான அடையாளம் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன். குல் கூறுவீராக, யா அய்யுஹா ஓ, அல் காஃபிரூன் நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள், நிராகரிப்பாளர்கள். குல் கூறுவீராக, யா அய்யுஹல் காஃபிரூன் ஓ நிராகரிப்பாளர்களே. குல் என்றால் நாம் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். கால, காலு கூறினான், கூறினார்கள். குல் இது கால யகூலு என்பதற்குரிய ஆர்டர் ஃபார்ம். குல் கூறு, கூறுவீராக. கவுல் என்கின்ற ரூட் வேர்டில் இருந்து வந்த ஆர்டர் ஃபார்ம். இது வீக் லெட்டர் வெர்பின் வகையை சார்ந்தது. யா ஐயுஹா, யா ஐயுஹா, யா ஐயுஹா, இந்த மூன்றுக்கும் ஒரே பொருள் ஓ என்று அழைப்பதற்கான பொருளாக இருந்தாலும், யா சமீபத்தில் உள்ளவரை, ஐயுஹா கொஞ்சம் தூரத்தில் உள்ளவரை, யா ஐயுஹா வெகு தூரத்தில் இருப்பவர்களை அழைப்பதற்காக அரபியில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தையாக சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் பக்கத்தில் இருப்பவர்களும் கூட சிந்தனையால் தூரத்தில் இருப்பார்களேயானால் அவர்களையும் யா ஐயுஹாவை கொண்டு அழைப்பதற்கு எந்த தவறும் இல்லை என்பதையும் சொல்லுகிறார்கள். காஃபிரூன், அல் காஃபிரூன், காஃபிரூன் மறுப்பாளர்கள், நிராகரிப்பாளர்கள். இதனுடைய சிங்குலர் காஃபிர், காஃபிர், காஃபிரூன். பல தடவை நாம் ஒவ்வொரு நாள் பாடத்திலையும் படித்திருக்கிறோம். முஃமின், முஸ்லிஹ், முஸ்லிம், சாலிஹ், காஃபிர். காஃபிர் இறை மறுப்பாளர், காஃபிரூன் இறை மறுப்பாளர்கள், காஃபிரீன். இரண்டு வகையாக அதனுடைய பன்மை வரும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். காஃபிரூன், காஃபிரீன் மறுப்பாளர்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், நாம் படித்திருக்கிறோம், நம்பிக்கை கொண்டோர்களே. யா ஐயுஹல்லதீன ஆமனு, யா குல் யா ஐயுஹல் காஃபிரூன். இங்கே ஐயுஹல்லதீன ஆமனு என்பதையும் ஐயுஹல் காஃபிரூன் என்பதற்காகவும் இந்த யா என்பதை, ஐயுஹா என்பதை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். இப்படியும் அழைக்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு என்றும் அழைக்கிறான், யா ஐயுஹல் காஃபிரூன் என்றும் அல்லாஹ் அழைக்கிறான். யா கௌமி என்பதாகவும் அல்லாஹ் அழைக்கிறான். யா கௌமி என்று 383 இடங்களிலே அல்லாஹ் அல் குர்ஆனிலே அதற்கு பயன்படுத்துகிறான் என்பதை பார்க்கிறோம். குல் யா ஐயுஹல் காஃபிரூன். காஃபிர் என்றால் எவர் ஒருவர் இஸ்லாத்தினுடைய செய்திகள் அடைந்த பிறகும் கூட, அதை புரிந்து நன்றாக விளங்கியதற்கு பிறகும் யார் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரோ
அவருக்கு தான் காஃபிர், மறுப்பாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும். பொதுவாக அல்லாஹ் முஸ்லிம்களையும் மற்றவர்களையும், அதாவது அவனை ஏற்றுக்கொண்டவர்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் அல்லாஹ் அழைப்பதற்காக பயன்படுத்துகின்ற வார்த்தை யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே என்பதாகத்தான் அல்லாஹ் அழைக்கிறார். இங்கே யா ஐயுஹல் காஃபிரூன் என்று அல்லாஹ் அழைப்பதற்கான காரணம், அல்லாஹுவினுடைய தூதரை ஷிர்கின் பக்கமாக மக்கள் அழைக்க வந்திருக்கிறார்கள். இவர்கள் நன்றாக ஏகத்துவம் அடைந்தும் கூட ஏகத்துவத்தை போதிக்க வந்த நபியையே ஷிர்கிற்கு அழைப்பதனால் அல்லாஹ் இவர்கள் மீது கோபம் கொண்டு இவர்களை மறுப்பாளர்கள் என்றே அல்லாஹ் இவர்களை அழைத்திருக்கிறான். காஃபிர் என்கின்ற வார்த்தை தரக்குறைவான ஒன்றாகவும் இல்லை. காரணம், அல்லாஹ் மூமின்களை கூட ஒமை யக்ஃபுர் பி தாகூத் என்று அல்லாஹ் சொல்கிறான். தாகூத் என்ற ஷைத்தானை எவன் மறுக்குகிறானோ அவர்கள் மூமின்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். ஆக மூமின்களை தாகூத்திற்கு குஃபுர் செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். ஆக முஃமின்களையும் அல்லாஹ் குஃபுர் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையை கவனிக்கின்ற பொழுது காஃபிர் என்ற வார்த்தை ஒரு தரக்குறைவானதாக வார்த்தை அல்ல, மறுப்பாளனை நேரடியாக மறுப்பாளன் என்று சொல்வதாக அமைகிறது. ஏன் அவர்கள் அல்லாஹுவினுடைய உண்மையான செய்திகளை விளங்கியும் கூட ஏன் மறுக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அவர்களினுடைய பொருளாசை, அவர்களுக்குண்டான தலைமைத்துவ பதவி, அவர்களுக்கு இந்த பதவி ஆசையினால்தான் நபியினுடைய தூதுவத்தை மறுக்கிறார்கள். அல்லாஹுவை ஒருவன் என்று ஏற்பதற்காக இவர்கள் தெரிந்தும் கூட மறுக்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்வோம், யா அல்லாஹ், வரட்டு கௌரவத்தினால், பதவி ஆசை, இது போன்ற உண்மையான விஷயங்களை ஏற்பதற்கு மறுக்கின்ற நிலையை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று துஆ செய்வோம். நம்மை நாம் மதிப்பீடு செய்வோம். எத்துணை காலங்கள் நாம் உண்மையை மறுத்திருக்கிறோம், உண்மை என்று தெரிந்தும் கூட சத்தியமான விஷயங்களை நாம் எத்துணை காலம் மறுத்திருக்கிறோம் என்பதை மதிப்பீடு செய்து அல்லாஹ்விடத்திலே அவைகளை உண்மையை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹினுடைய மகத்துவத்தை எண்ணி பார்த்து அவனுக்கு முன்னால் நம்மளுடைய நிலைமைகளை நினைத்து பார்ப்பதற்கு திட்டம் வகுப்போம். மேலும் பாரம்பரியத்தினால் மற்றும் மன இச்சையை பின்பற்றுவதனால், கௌரவத்தை கையில் எடுப்பதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் குறித்து மக்களிடத்திலே விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். சொல்லுங்கள் பார்க்கலாம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் கூறுவீராக, யா ஐயுஹா ஓ அல் காஃபிரூன் நிராகரிப்பாளர்கள், ஓ நிராகரிப்பாளர்களே என்று நபியை கூறுவீர்களாக. லா அஅ்புது மா தஅ்புதூன், லா அஅ்புது நான் வணங்க மாட்டேன், மா எதை, தஅ்புதூன் நீங்கள் வணங்குகிறீர்கள். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அபத வணங்கினான், யஅ்புது வணங்குகிறான், யஅ்புதூன வணங்குகிறார்கள், தஅ்புது அஅ்புது, அஅ்புது இதெல்லாம் சேர்த்து விட்டால் லா அஅ்புது நான் வணங்க மாட்டேன், அஅ்புது நான் வணங்குகிறேன், லா அஅ்புது நான் வணங்க மாட்டேன். மா எதை, தஅ்புதூன நீங்கள் வணங்குகிறீர்கள், தஅ்புதூன நீங்கள் வணங்குகிறீர்கள். நாம் ஏற்கனவே சூரா அல் ஃபாத்திஹாவிலே படித்திருக்கிறோம். இய்யாக நஅ்புது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், நஅ்புது நாங்கள் வணங்குகிறோம். ஆபித் மஅபூத் இதுவெல்லாம் ஒரே ரூட் வேர்டில் இருந்து வந்த மாறுபட்ட வார்த்தைகள். நஅ்புது நாங்கள் வணங்குகிறோம், ஆபித் வணங்குபவன், மஅபூத் வணங்கப்படுபவன். ஆபித் வணங்குபவன் ஆபித், மஅபூத் வணங்கப்படுபவன் அல்லாஹ். ஆபித் மனிதன், வணங்குபவன் மனிதன், வணங்கப்படுபவன் அல்லாஹ். அஅ்புது நான் வணங்குகிறேன், நஅ்புது நாங்கள் வணங்குகிறோம், லா அஅ்புது நான் வணங்க மாட்டேன். மா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், என்ன, எது, இல்லை ஆகிய பொருளுக்கு இந்த மாவை பயன்படுத்தப்படும். இந்த இடத்தில் மா என்ன, என்னவோ. லா அஅ்புது நான் வணங்க மாட்டேன், மா எதை, என்ன, இல்லை. தஅ்புதூன் நீங்கள் வணங்குகிறீர்கள், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நான் வணங்க மாட்டேன். யஅ்புது யஅ்புதூன, தஅ்புது அஅ்புது. இந்த அஅ்புது என்ற வார்த்தையில் லா இணைகின்ற பொழுது நான் வணங்க மாட்டேன் என்ற பொருளை செய்ய வேண்டும். லா அஅ்புது தஅ்புது அஅ்புது, தஅ்புதூன தஅ்புதூன நீங்கள் வணங்குகிறீர்கள், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நான் வணங்க மாட்டேன். இபாதத் என்பதற்கு 3 பொருள்கள் உண்டு. ஒன்று வணக்கம், இன்னொன்று கட்டுப்படுதல், இன்னொன்று அடிமைத்தனம், முழுமையாக நம்மை அர்ப்பணித்தல். கட்டுப்படுதல்
அர்ப்பணித்தல், வணங்குதல். வணங்குதல் எல்லாவற்றிலேயும் வணக்கத்தை வெளிப்படுத்துதல். இந்த மூன்றில் எவ்வித சமரசத்திற்கும் யாருக்கும் இடமில்லை. யாருக்கும் இந்த வணக்கத்தை கட்டுப்படுத்துதலை அல்லாஹு தவிர உண்டான வேறு யாருக்கும் நாம் இதை செய்வதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்று நாம் பார்க்கலாம், பிற மத சகோதரர்களை சார்ந்த பலர் இஸ்லாத்தின் மீது கலங்கத்தை ஏற்படுத்துவதற்கான பலவிதமான அவதூறுகளை இட்டுக்கட்டுவதை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இட்டுக்கட்டுகள் நிறைந்த போதிலும் கூட, இந்த நிலையிலும் கூட எவ்வித தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் நாம் இந்த மார்க்கத்தின் மீது பிடிப்போடும் பற்றுதலோடும் இருக்க வேண்டும். காரணம், இப்படிப்பட்ட ஒன்றிலா நாம் இருக்கிறோம் என்ற எந்த விதமான தாழ்மையான எண்ணம் நமக்கு வந்துவிடவே கூடாது. இஸ்லாத்தின் பாக்கியத்தை அளித்தமைக்காக அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். மிகச் சிறந்த முறையில் இஸ்லாத்தினுடைய சத்திய செய்திகளை பிறருக்கு நாம் பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் மக்களில் இன்னும் எவ்வளவோ பேர்கள் இந்த மார்க்கத்தினுடைய தன்மைகளை புரியாமல் தெரியாமலேயே இருக்கிறார்கள். சொல்லுங்கள், லா அஅ்புது, நான் வணங்க மாட்டேன், மா எதையோ, தஅ்புதூன் நீங்கள் வணங்குகிறீர்கள், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நான் வணங்க மாட்டேன் என்று நபியே கூறுவீராக. வலா அன்தும், மேலும் நீங்கள் இல்லை, வலா அன்தும் மேலும் நீங்கள் இல்லை, ஆபிதூன் வணங்குபவர்கள், மா எதை, அஅ்புது நான் வணங்குகிறேன். வலா அன்தும், வ மேலும், லா இல்லை, அன்தும் நீங்கள், மேலும் நீங்கள் இல்லை, ஆபிதூன் ஆபித், ஆபிதூன, ஆபிதீன, ஆபித் வணங்குபவன், ஆபிதூன் வணங்குபவர்கள், வலா அன்தும் ஆபிதூன் மேலும் நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை, மா இல்லை, மா என்ன, எந்த ஒன்று, எந்த ஒன்று என்பது இங்கே பொருத்தமான பொருள். மா எந்த ஒன்று, அஅ்புது நான் வணங்குகிறேனோ அதை நீங்கள் வணங்குபவர்களாகவும் இல்லை. யஅ்புது யஅ்புதூன, தஅ்புது அஅ்புது, மா அஅ்புது நான் எதை வணங்குகிறேனோ அதை நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை. ஃபஅல யஃபஅலு, ஃபஅல செய்தான், யஃபஅலு அவன் செய்கிறான், நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அதே போன்று அபத வணங்கினான், யஅ்புது அவன் வணங்குகிறான். ஹைர், இணை வைப்புடன் கூடிய வணக்கம் ஒருபோதும் அது வணக்கமாக ஆக முடியாது. இணை வைத்துக் கொண்டே அல்லாஹ்வை வணங்குகின்ற ஒருவர் அவர் வணக்கசாலி என்று நாம் சொல்லிவிட முடியாது. எல்லா மதங்களும் சமமாக ஆக முடியாது. அல்லாஹ் அனைத்து கூட்டத்தினருக்கும் இறை செய்தியை அனுப்பியே இருக்கிறான். ஒன்று அவர்கள் அதை தவறவிட்டிருப்பார்கள், அல்லது அதை ஏற்க மறுத்திருப்பார்கள். எனவே நாம் அழகான முறையில் மக்களுக்கு திரும்பவும் அதனை, இந்த மார்க்கத்தை அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. சொல்லுங்கள், வலா அன்தும் மேலும் நீங்கள் இல்லை, ஆபிதூன் வணங்குபவர்கள், மா எதை, அஅ்புது நான் வணங்குகிறேன், நான் எதை வணங்குகிறேனோ அதை நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை. வலா அன மேலும் நான் இல்லை, வலா அன, வலா வ மேலும் லா இல்லை, அன நான், ஆபிதுன் வணங்குபவன், மா எதை, அபத்தும் நீங்கள் வணங்குகிறீர்கள். வலா அன ஆபிதுன் மேலும் நான் வணங்குபவனாக இல்லை, மா அபத்தும் எதை வணங்கினீர்களோ அதை, அபத்தும் வணங்கினீர்கள். வலா அன வ மேலும், லா இல்லை, அன நான், ஹுவ ஹும், அன்த அன, அன்தும் நஹ்னு, ஹுவ ஹும், அன்த அன, அன்தும் நஹ்னு. வலா அன மேலும் நான் இல்லை, ஆபிதுன் வணங்குபவன். ஹைர், மா எதை, அபத்தும் நீங்கள் வணங்கினீர்கள், எதை நீங்கள் வணங்கினீர்களோ அதை நானும் வணங்குபவனாக இல்லை. முந்திய வசனத்தின் கருத்தையே திரும்பவும் இடம்பெற்றிருப்பதை போன்று நமக்கு இந்த வசனம் தென்படலாம். ஆனால் இந்த இரு வசனங்களிலேயும் வெவ்வேறு செய்திகளை அல்லாஹ் தருகிறான். இப்பொழுது நான் உங்களது விக்கிரகங்களை வணங்கவில்லை, லா அஅ்புது இப்பொழுது நான் வணங்க மாட்டேன், இன்னும் இனி எதிர்காலத்திலும் நான் வணங்க போவதும் இல்லை. வலா அன ஆபிதுன், வலா அன ஆபிதுன் பின்னாலும் வணங்க மாட்டேன், லா அஅ்புது இப்பொழுதும் நான் வணங்க மாட்டேன். இப்பொழுது வணங்க மாட்டேன் என்பதை முந்தைய வசனம், இந்த வசனம் இனிமேலும் நான் வணங்க மாட்டேன் என்பதை தருகிறது. அதே போன்று வலா
அன ஆபிதுன், ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று லா அஅபுது மா தஅபுதுன். மா தஅபுதுன் என்பது இப்பொழுது நீங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதையும் நான் இப்பொழுது வணங்க மாட்டேன். அதுபோன்று நீங்கள் ஏற்கனவே வணங்கி கொண்டிருந்தீர்களே மா அபத்தும், இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் உள்ள மா அபத்தும், நீங்கள் ஏற்கனவே வணங்கி கொண்டிருந்தீர்களே அதையும் நான் வணங்கப் போவதில்லை. இப்பொழுது நீங்கள் வணங்குவதையும் நான் வணங்க மாட்டேன், ஏற்கனவே நீங்கள் வணங்கியவைகளையும் நான் வணங்கப் போவதில்லை என்ற மாறுபட்ட கருத்தை இந்த இரு வசனங்களும் நமக்கு தருகிறது. ஈமான் விஷயத்தில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை. இது ஏதும் இருமாப்பான ஒரு பிடிவாதமான சொற்கள் அல்ல. மாறாக நாம் சத்தியத்தை மட்டுமே பின்பற்றியாக வேண்டும் என்பதற்கான ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற விஷயமாகத்தான் இது இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கோபத்தை அஞ்சி செயல்பட வேண்டும் என்பதால் தான் இதை நாம் இங்கே அழுத்தி சொல்லுகிறோம். சொல்லுங்கள், வலா அன ஆபிதும் மா அபத்தும். வலா அன, மேலும் நான் இல்லை, ஆபிதுன், வணங்குபவன், மா, எதை, அபத்தும், நீங்கள் வணங்கினீர்கள். நீங்கள் எதை வணங்கினீர்களோ அதை நான் வணங்குபவனாக இல்லை. வலா அன்தும், மேலும் நீங்களும் இல்லை, ஆபிதுன், வணங்குபவர்கள், மா அஅபுது, மா, எதை, அஅபுது, நான் வணங்குகிறேன். வ, மேலும், லா, இல்லை, அன்தும், நீங்கள், மேலும் நீங்களும் இல்லை, ஆபிதூன், வணங்குபவர்கள், மா, எதை, அஅபுது, நான் வணங்குகிறேன். நான் எதை வணங்குகிறேனோ அதை நீங்களும் வணங்குபவர்களாக இல்லை. இங்கும் அதே வசனமே திரும்பவும் வந்ததை போன்று நமக்கு தென்பட்டாலும் வேறு கருத்தை இது சொல்லித் தருகிறது. இனிமேலும் நீங்கள் ஏற்கனவே வணங்கவும் இல்லை, நான் வணங்குவதை நீங்கள் இனிமேலும் வணங்கப் போவதில்லை என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் என்ற கருத்தை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. லக்கும், உங்களுக்கு, லஹு லஹும், லக லீ, லக்கும், உங்களுக்கு, தீனுக்கும், உங்களது மார்க்கம், வலிய, மேலும் எனக்கு, தீனி, எனது மார்க்கம். லக்கும், உங்களுக்கு, தீனுக்கும், உங்களது மார்க்கம், வலிய, மேலும் எனக்கு, தீனி, எனது மார்க்கம். லஹு லஹும், லக்க லீ, லக்கும் லனா. பார்த்தோம். பிரதி பெயர் சொல்லினுடைய இரண்டாம் வகை எழுத்துக்களோடு இணைகின்ற முறையை ஃபீஹி, ஃபீஹிம், ஃபீக, ஃபீய, ஃபீக்கும், ஃபீனா, ஃபீஹா என்று சொன்னதை போல அன்ஹு, அன்ஹும், இதே மாதிரி தீனுஹு, தீனுஹும், தீனுக, தீனி, தீனுக்கும், தீனுனா. அல்ஹம்துலில்லாஹ். லக்கும் தீனுக்கும் வலிய தீனி, உங்களுக்கு உங்களது மார்க்கம், எனக்கு எனது மார்க்கம். இந்த வசனத்தினுடைய கருத்து அனைத்து மதங்களும் சம்மதம் என்று பொருள் கொள்ள முடியுமா? இல்லை. அப்படியானால் தாவா தேவையில்லை என்று சொல்லும் வசனமாக ஆகிவிடுமே. அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னாலும் ஏகத்துவத்தை அவர்கள் விடவில்லை. அதற்கு பிறகும் அவர்கள் தாவத்துடைய அழைப்பை, ஏகத்துவ அழைப்பை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இது மக்கத்து மறுப்பாளர்கள் எடுத்து வைத்த சிபாரிசிற்கு மார்க்கத்தில் எந்த விட்டு கொடுத்தலும் இல்லை என்பதற்கான ஒரு அழுத்தமான சொல்லாக இது அமைந்திருக்கிறது. அவர்கள் நீங்கள் ஒரு வருடம் எங்கள் கடவுள், நாங்கள் ஒரு வருடம் உங்கள் கடவுளை வணங்கிக் கொள்வோம் என்று சமரசம் செய்ய வந்ததற்கான அவர்களினுடைய சொல்லுக்கு அழுத்தமான ஒரு மறுப்பாக இந்த வசனம் இருக்கிறதே தவிர எல்லாம் சமம் என்பதற்கான பொருளை இந்த வசனம் ஒருபோதும் செய்ய தரவில்லை. சமாதானம் பேச வந்த இறைமறுப்பாளர்கள் ஒரு குழுவாக வருகை தந்தார்கள். ஆக அல்லாஹுவின் மார்க்கத்தை அனைத்து மக்களிடமும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாமும் ஒரு குழுவாக இணைந்து செயல்பட வேண்டும். அதில்தான் அல்லாஹுவினுடைய உதவியும் ஒத்தாசையும் இருக்கிறது என்ற அடிப்படையிலும் இந்த வசனம் நமக்கு ஒரு குழுவாக இணைந்து செயல்படுவதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு பாடமாக தருகிறது. சொல்லுங்கள், லக்கும், உங்களுக்கு, தீனுக்கும், உங்களது மார்க்கம், வலிய, மேலும் எனக்கு, தீனி, எனது மார்க்கம். இந்த சூறாவின் மூலம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், மார்க்கத்தில் எந்த ஒரு சமாதானமும் இல்லை என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். கர்வத்தினால் அல்லது பிடிவாதத்தினால் நாம் இப்படி பேசவில்லை. மாறாக அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறுவதால் ஏற்படுகின்ற தண்டனையை பயந்து நாம் இதை அழுத்தமாக சொல்கிறோம். எனவே அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், பாடம் நிறைவு பெற்றது. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இலக்கண பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 16b இலக்கணம். இந்த பாடத்தில் நாம் ஃபஅல் அம்ர் மற்றும் நஹி, அதாவது ஏவல் மற்றும் விலக்கல் வினையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்றைய பாடத்தில் ஏவல் விலக்கல் வினையாக உன்சுர், உஸ்குர், வஅ்புத், வஹ்லுக் ஆகிய வெர்புகளை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். இலக்கணத்தை நாம் டிபிஐ மெத்தடில் படித்துக் கொண்டிருக்கிறோம். டிபிஐ என்றால் கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள் ஆக அனைத்து புலன்களையும் பயன்படுத்தி இலக்கண பாடத்தை நாம் படிப்பது கட்டாயம், எளிதாக புரிய முடியும் என்பதனால். கடந்த பாடங்களில் சிறிய அளவிலான மீள்பார்வை. அரபி வார்த்தைகள் 3 வகைப்படும்: இஸ்ம், ஃபஅல், ஹர்ஃப். இஸ்ம் 2 வகை: பண்பு பெயர்ச்சொல், பெயர்ச்சொல் என்று 2 வகைப்படும். பெயர்ச்சொல் கிதாப், மக்கா, மஸ்ஜித், மதீனா என்பதை போல. பண்பு பெயர்ச்சொல் முஸ்லிம், முஃமின், முஸ்லிஹ், காஃபிர், சாலிஹ் என்பதை போல. இஸ்மிற்குரிய அடையாளமாக ஆரம்ப வார்த்தையின் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் அல்லது கடைசியில் அன், இன், உன், ஃபத்ஹத்தைன், தும்மத்தைன், கஸ்ரத்தைன், அல்லது அந்த வார்த்தை பன்மையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் அல்லது பின்னால் வார்த்தையினுடைய கடைசியில் வாவ், நூன், யா, நூன், அலிஃப்தா, ஊன், ஈன், ஆத் ஆகியவைகள். இஸ்மி என்பது காலத்தோடு சேராது. ஃபஅல் வெர்பு என்பது காலத்தோடு சேர்ந்த ஒரு பொருள் இருக்கும் வினைச்சொல் என்று அதற்கு தமிழில் சொல்லப்படும். 3வது ஹர்ஃப். நாம் இப்பொழுது ஃபஅலை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் அரபியில் ஃபஅல் 3 அசல் எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். ஃபஅல, ஃபதஹ, நஸர, தரப ஆகியவைகளை போல. ஃபஅல் 3 வகைப்படும். ஒன்று மாதி, கடந்த கால வினைச்சொல், நடந்தது, நடந்து முடிந்த ஒன்று. அல்லது நிகழ்கால வருங்கால வினைச்சொல் முதாரி, நடந்து கொண்டிருப்பது அல்லது நடக்கவிருப்பது. 3வது அம்ர், ஏவல் மற்றும் விலக்கல் வினை. நாம் அம்ரு ஃபஅல் அதாவது ஏவல் வினையை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆனில் சுமார் 100கணக்கான வினைச்சொற்கள் இந்த அமைப்பில் வந்திருக்கிறது. இஃப்அல், இஃப்அலு, லா தஃப்அல், லா தஃப்அலு ஆகிய அமைப்பில் 100கணக்கான வார்த்தைகள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இஃப்அல், இஃப்அலு என்கின்ற இந்த வார்த்தை 3 தடவைகள் குர்ஆனில் இடம்பெறுகிறது. இஃப்அல் நீ செய், இஃப்அலு செய்யுங்கள், லா தஃப்அல் செய்யாதே, லா தஃப்அலு செய்யாதீர்கள். கையை கட்டிக்கொண்டு வலது கை ஒரு விரல் மேலே தூக்கி இஃப்அல் என்று சொல்ல வேண்டும். இஃப்அலு. அதே போன்று நஹிக்காக, விலக்கல் வினைக்காக லா தஃப்அல், லா தஃப்அலு என்று நாம் பார்த்தோம். அதே போன்று ஃபதஹ, யஃப்தஹு, இஃப்தஹ். ஃபதஹ திறந்தான், யஃப்தஹு திறக்கிறான், இஃப்தஹ் நீ திற. இஃப்தஹ் திற, இஃப்தஹு திறங்கள். லா தஃப்தஹ் திறக்காதே, லா தஃப்தஹு திறக்காதீர்கள். இஃப்தஹ் திற, இஃப்தஹு திறங்கள். லா தஃப்தஹ் திறக்காதே, லா தஃப்தஹு திறக்காதீர்கள். இந்த வார்த்தை குர்ஆனில் 2 தடவைகள் இடம்பெறுகிறது. இஃப்தஹ், இஃப்தஹு, லா தஃப்தஹ், லா தஃப்தஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அம்ரு ஃபஅல் பார்த்தோம். ஜஅல ஆக்கினான், யஜஅலு ஆக்குகிறான், இஜ்அல் ஆக்கு, இஜ்அலு ஆக்குங்கள், லா தஜஅல் ஆக்காதே, லா தஜஅலு ஆக்காதீர்கள். இந்த வார்த்தை குர்ஆனிலே சுமார் 22 தடவைகள் இந்த வார்த்தை இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். நஸர அவன் உதவினான், யன்சுரு அவன் உதவுகிறான், உன்சுர் உதவு, உன்சுரு உதவுங்கள், லா தன்சுரு உதவாதீர்கள். உன்சுர் உதவு, உன்சுரு உதவுங்கள், லா தன்சுர் உதவாதே, லா தன்சுரு உதவாதீர்கள். உன்சுர், உன்சுரு, உன்சுர், உன்சுரு, உன்சுர், உன்சுரு, லா தன்சுர், லா தன்சுரு, லா தன்சுர், லா தன்சுரு. இந்த வெர்புனுடைய முழுமையை நாம் பார்க்கிறோம். நஸர, நஸரு, நஸர்த, நஸர்து, நஸர்தும், நஸர்னா. யன்சுரு, யன்சுரூன, தன்சுரு, அன்சுரு, தன்சுரூன, நன்சுரு.
உன்சுர் உன்சுரு, லா தன்சுர் லா தன்சுரு. நஸர உதவினான் என்ற அந்த பேட்டர்னில் வருகின்ற ஆர்டர் ஃபார்ம் நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் உரைநடையாக நாம் பேசலாம். உன்சுர் நீ உதவு, சௌஃப அன்சுரு விரைவில் நான் உதவுவேன். உன்சுர் நீ உதவு, சௌஃப அன்சுரு விரைவில் நான் உதவுவேன். உன்சுர் உதவு, சௌஃப அன்சுரு நான் உதவுவேன். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். உன்சுர் ஆர்டர் ஃபார்மினுடைய கடைசி எழுத்திற்கு ஜஸ்ம் சுக்குன் வர வேண்டும். முலாரியுடைய கடைசி எழுத்திற்கு தம்மா. நன்சுரு அன்சுரு நான் உதவுவேன். உன்சுரு உதவுங்கள், சௌஃப நன்சுரு விரைவில் நாங்கள் உதவுவோம். உன்சுரு உதவுங்கள், சௌஃப நன்சுரு விரைவில் நாங்கள் உதவுவோம். உன்சுரு உதவுங்கள், சௌஃப நன்சுரு விரைவில் நாங்கள் உதவுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் ஒரு ஆப்ஜெக்டை ஆட் செய்து நாம் இந்த வாக்கியத்தை படிக்கிறோம். பெயர் சொல் ஒன்றை இணைத்து நாம், அதாவது ஜெய்தன் என்கின்ற பெயர் சொல்லை இணைத்து ஆப்ஜெக்டாக இணைத்து இந்த வாக்கியத்தை அமைக்கிறோம். உன்சுர் ஜெய்தன், ஜெய்துக்கு நீ உதவு. சௌஃப அன்சுர் ஜெய்தன் விரைவில் ஜெய்துக்கு நான் உதவுவேன். உன்சுரு ஜெய்தன் ஜெய்துக்கு உதவுங்கள். சௌஃப நன்சுரு ஜெய்தன் விரைவில் ஜெய்துக்கு நாங்கள் உதவுவோம். சௌஃப நன்சுரு ஜெய்தன் விரைவில் ஜெய்துக்கு நாங்கள் உதவுவோம். உன்சுர் ஜெய்தன், சௌஃப அன்சுரு ஜெய்தன், உன்சுரு ஜெய்தன், சௌஃப நன்சுரு ஜெய்தன். மாஷா அல்லாஹ். அடுத்த வெர்பாக நாம் பார்க்கிறோம். ذكر நினைவு கூர்ந்தான். ذكر நினைவு கூர்ந்தான். எذ்குரு நினைவு கூறுகிறான். உذ்குர் நீ நினைவு கூர். உذ்குர் நினைவு கூறு. இந்த வார்த்தை குர்ஆனில் சுமார் 49 தடவைகள் இடம்பெறுகிறது. உذ்குர் நினைவு கூர். உذ்குரு நினைவு கூறுங்கள். லா தذ்குர் நினைவு கூறாதே. லா தذ்குரு நினைவு கூறாதீர்கள். உذ்குர் உذ்குரு. உذ்குர் உذ்குரு. உذ்குர் உذ்குரு. லா தذ்குர் லா தذ்குரு. லா தذ்குர் லா தذ்குரு. லா தذ்குர் லா தذ்குரு. மாஷா அல்லாஹ். பார்க்கிறோம். ذكر அவன் நினைவு கூர்ந்தான். ذكروا அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ذكرت நீ நினைவு கூர்ந்தாய். ذكرت நான் நினைவு கூர்ந்தேன். ذكرتم நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள். ذكرنا நாங்கள் நினைவு கூர்ந்தோம். எذ்குரு அவன் நினைவு கூறுகிறான். எذ்குரூன அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். தذ்குரு நீ நினைவு கூறுகிறாய். அذ்குரு நான் நினைவு கூறுகிறேன். தذ்குரூன நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள். நذ்குரு நாங்கள் நினைவு கூறுகிறோம். உذ்குர் நீ நினைவு கூர். உذ்குரு நீங்கள் நினைவு கூறுங்கள். லா தذ்குர் நீ நினைவு கூறாதே. லா தذ்குரு நீங்கள் நினைவு கூறாதீர்கள். மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் உரைநடை பார்க்கிறோம். உذ்குர் நீ நினைவு கூறு. சௌஃப அذ்குரு விரைவில் நான் நினைவு கூறுகிறேன். உذ்குரு நீங்கள் நினைவு கூறுங்கள். சௌஃப நذ்குரு விரைவில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உذ்குர் சௌஃப அذ்குரு. உذ்குர் சௌஃப அذ்குரு. உذ்குர் சௌஃப அذ்குரு. உذ்குரு சௌஃப நذ்குரு. உذ்குரு சௌஃப நذ்குரு. மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் ஆப்ஜெக்டாக அல்லாஹ் என்ற வார்த்தையை இணைத்து இந்த உரைநடை அமைக்கிறோம். உذ்குர் அல்லாஹ அல்லாஹுவை நினைவு கூறு. சௌஃப அذ்குரு அல்லாஹ விரைவில் நான் அல்லாஹுவை நினைவு கூறுவேன். உذ்குர் அல்லாஹ அல்லாஹுவை நினைவு கூறு. சௌஃப அذ்குரு அல்லாஹ விரைவில் அல்லாஹுவை நான் நினைவு கூறுவேன். உذ்குரு அல்லாஹ அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். உذ்குரு அல்லாஹ அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். சௌஃப நذ்குரு அல்லாஹ விரைவில் அல்லாஹுவை நாங்கள் நினைவு கூறுவோம். சௌஃப நذ்குரு அல்லாஹ விரைவில் அல்லாஹுவை நாங்கள் நினைவு கூறுவோம். உذ்குர் அல்லாஹ சௌஃப அذ்குரு அல்லாஹ. உذ்குரு அல்லாஹ சௌஃப நذ்குரு அல்லாஹ. மாஷா அல்லாஹ். நாம் படித்த இந்த 4 அமைப்புகளினுடைய பேட்டர்னை நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். முதலாவது இந்த வெர்பினுடைய அமைப்பு ஃபதஹ யஃப்தஹு இஃப்தஹ். ஃபஅல யஃப்அலு இஃப்அல். ஜஅல யஜ்அலு
இஜ்அல், அதாவது ஃபதஹ யஃப்தஹு என்று யஃப்தஹு என்று வந்தால் இஃப்தஹ் என்று சொல்ல வேண்டும். அதாவது இஃப்தஹ் இஃப்தஹ். இது முதல் பேட்டர்ன். இரண்டாவது அமைப்பு நஸர யன்சுரு உன்சுர். நஸர யன்சுரு உன்சுர். இது உன்சுர் அந்த மூன்றாம் எழுத்திற்கு தம்மா கொடுத்து படிக்க வேண்டும். உ உன்சுர் உன்சுர். முதலாவது பார்த்தோம் இஃப்தஹ் இஃப்தஹ். இது நஸர யன்சுரு யன்சுரு என்று வந்தால் உன்சுர் என்று சொல்ல வேண்டும். உன்சுர். அதனுடைய உதாரணங்களாக خلق يخلق اخلق خلق يخلق اخلق ذكر يذكر اذكر ذكر يذكر اذكر عبد يعبد وعبد عبد يعبد وعبد. இது இரண்டாவது வகை. மூணாவது வகையாக இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வீட்டு பாடமாக வஅபுத் வஅபுது லா தஅபுத் லா தஅபுது வஅபுத் வணங்கு, வஅபுத் வணங்கு, வஅபுது வணங்குங்கள், லா தஅபுத் வணங்காதே, லா தஅபுது வணங்காதீர்கள். இதனுடைய மாலி முலாரியோடு சேர்த்து பார்க்கலாம். அபத வணங்கினான், அபது வணங்கினார்கள், அபத்த நீ வணங்கினாய், அபத்து நான் வணங்கினேன், அபத்தும் நீங்கள் வணங்கினீர்கள், அபதுனா நாங்கள் வணங்கினோம், அபத அபது, அபத்த அபத்து, அபத்தும் அபதுனா. யஅபுது அவன் வணங்குகிறான், யஅபுதூன அவர்கள் வணங்குகிறார்கள், தஅபுது நீ வணங்குகிறாய், அஅபுது நான் வணங்குகிறேன், தஅபுதூன நீங்கள் வணங்குகிறீர்கள், நஅபுது நாங்கள் வணங்குகிறோம். யஅபுது யஅபுதூன, தஅபுது அஅபுது, தஅபுதூன நஅபுது. மாஷா அல்லாஹ். இதனுடைய ஆர்டர் ஃபார்ம் அம்ரு ஃபஅல் வஅபுத் வஅபுத். உன்சுர் நஸர யன்சுர் உடைய அமைப்பில் வருகின்ற ஃபஅல் வஅபுத் நீ வணங்கு, வஅபுது வணங்குங்கள், லா தஅபுத் வணங்காதே, லா தஅபுது வணங்காதீர்கள், வஅபுத் வஅபுது வஅபுத் வஅபுது, லா தஅபுத் லா தஅபுது, லா தஅபுத் லா தஅபுது. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக உஹ்லுக் உஹ்லுகு உஹ்லுக் நீ படை, உஹ்லுகு படையுங்கள், லா தஹ்லுக் படைக்காதே, லா தஹ்லுகு படைக்காதீர்கள். இதனுடைய மாலி முலாரி பாட்டனை பார்க்கலாம். ஹலக படைத்தான், ஹலகு படைத்தார்கள், ஹலக்தா நீ படைத்தாய், ஹலக்து நான் படைத்தேன், ஹலக்தா நீ படைத்தாய், ஹலக்து நான் படைத்தேன், ஹலக்தும் நீங்கள் படைத்தீர்கள், ஹலக்னா நாங்கள் படைத்தோம், ஹலக்தும் நீங்கள் படைத்தீர்கள், ஹலக்னா நாங்கள் படைத்தோம், ஹலக ஹலகு, ஹலக்த ஹலக்து, ஹலக்தும் ஹலக்னா. யஹ்லுகு அவன் படைக்கிறான், யஹ்லுகூன அவர்கள் படைக்கிறார்கள், தஹ்லுகு நீ படைக்கிறாய், அஹ்லுகு நான் படைக்கிறேன், தஹ்லுகூன நீங்கள் படைக்கிறீர்கள், நஹ்லுகு நாங்கள் படைக்கிறோம், யஹ்லுகு யஹ்லுகூன, தஹ்லுகு அஹ்லுகு, தஹ்லுகூன நஹ்லுகு. உஹ்லுக் படை, உஹ்லுகு படையுங்கள், லா தஹ்லுக் படைக்காதே, லா தஹ்லுகு படைக்காதீர்கள், உஹ்லுக் உஹ்லுகு உஹ்லுக் உஹ்லுகு, லா தஹ்லுக் லா தஹ்லுகு, லா தஹ்லுக் லா தஹ்லுகு. மாஷா அல்லாஹ். ஹலக என்பதனுடைய பொருள் படைத்தான் என்பதாக வருவதனால், படைத்தல் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது என்பதனால் இந்த வெறுபிலிருந்து நாம் அம்ரு நஹியை பயிற்சி செய்யவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். கற்றல் குறிப்பாக இன்றைக்கு நாம் படிக்க இருப்பது உதாரணத்துடன் படியுங்கள். ஒரு வார்த்தையை உதாரணத்தோடு நாம் படிக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட வார்த்தைக்கான பொருளை நாம் முழுமையாக நினைவில் வைப்பதற்கு, மிக இலகுவாக புரிவதற்கு வசதியாக இருக்கிறது. உதாரணமாக இன் பொருள் தெரியுமா? தெரியாது. இதற்கான உதாரணம் நாம் படித்திருக்கிறோம். இன் இன்ஷா அல்லாஹ்,
இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையினுடைய பொருளை எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் நாடினால், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். இப்பொழுது ஷா அல்லாஹ் இதனுடைய வார்த்தையினுடைய பொருளை தெரிந்து கொண்டால் இன்னொருக்குண்டான பொருள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். ஆல், இன் என்றால் ஆல். குர்ஆனில் இன் என்ற வார்த்தை 500 தடவைக்கு மேலாக வருகிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். இப்பொழுது வார்த்தைகளை நினைவில் கொண்டு வருவதற்காக மிகச்சிறந்த வழி உதாரணங்களோடு படிப்பது. இன்ஷா அல்லாஹ், இன்னுடைய உதாரணம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ்வினுடைய பொருள் நாம் தெரிந்து வைத்திருப்போம், இன்னுடைய பொருளை தெரியாது. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ்வை தெரிந்திருந்தால் இன்னுக்கான பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆல். உதாரணத்தை மறந்துவிட்டால் வார்த்தையின் பொருளை மறப்பதற்கு அல்லது பொருளில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக ஆகிவிடும். எனவே உதாரணத்தோடு ஒரு வார்த்தையை நாம் மனனம் செய்வது அவசியமாக இருக்கிறது. உதாரணத்தை நினைவில் நிறுத்தினால் இன்ஷா அல்லாஹ் உங்களால் அந்த குறிப்பிட்ட வார்த்தையினுடைய பொருளையும் நினைவில் நிறுத்த முடியும். வார்த்தையின் பொருளை நன்கு மனனம் செய்து விட்டால் பிறகு உதாரணத்தை திரும்ப சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வார்த்தையினுடைய பொருளுக்காகத்தான் உதாரணம். எனவே உதாரணத்தோடு நாம் படிக்கின்ற பொழுது விரைவாக மனனம் செய்ய முடியும். நீண்ட நாள் நினைவில் அந்த பொருளை நிறுத்த முடியும். நீண்ட நாட்களுக்கு மீள்பார்வை செய்யவும் முடியும். வேறு வார்த்தையினுடைய பொருள்களுடன் எந்த குழப்பமும் ஏற்படாது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 16ஆம் பாடத்தினுடைய நிறைவில் 38,531 தடவை குர்ஆனில் இடம்பெறுகின்ற 194 வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ். வீட்டு பாடங்கள் 7 வகையான வீட்டு பாடங்களை நீங்கள் கவனமாக படித்துக் கொள்ளுங்கள். ரப்பி ஸித்னி இல்மா என்ற துஆவை செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.